கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். கடந்த முறை நாங்கள் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வந்தோம் பரிசுத்த ஆவியான உதவியோடு. கடந்த முறை நாங்கள் பல காரியத்தை பார்த்தோம். அதாவது ஏன் இயேசுவின் நிமித்தம் நான் பாடுகள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி மொத்தமாக 10 காரியங்கள் நாங்கள் பார்த்து நாங்கள் அப்புறம் அதில் நாங்கள் பார்த்தோம் ஒரு காரியம் என்னென்னா இயேசுவின் சிந்தை, அது கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்க கடவுதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அது எது கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி கொஞ்சம் நாங்கள் தியானித்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் எப்படின்னு சொன்னால் இயேசு எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தார். அந்த காரியத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். கடந்த முறை நாங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்னார். அதை உறுதியாய் சொல்லுகிறார், உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லி. ஆகவே கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நானும் நீங்களும் இந்த உபத்திரத்தின் வழியாய்த்தான் நாங்கள் போக வேண்டும். அதான் நாங்கள் நாம் ஏன் இயேசுவின் நிமித்தம் நாங்கள் பாடுகள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அதில் நன்மையை நாங்கள் அப்போ அந்த 10 காரியத்தை நாங்கள் பார்த்தோம். ஆகவே கர்த்தர் பார்த்தீங்கன்னா அந்த 10 காரியத்தின் மூலமாக எங்களோட வாழ்க்கையில் நன்மைகளை நாங்கள் பார்த்தோம். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது தான் இயேசு எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தார்ன்னு சொல்லி. அதுக்கு வசனத்தை நாங்கள் எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ முதலாவது காரியம் இயேசு எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தார் என்றால், முதலாவது இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் ஆவியானவராலே நடத்தப்பட்டார். பாருங்கள், அப்போ அவர் ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கும் போது ஞானஸ்நானம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வெளியிலே வரும்போது பாருங்கள் அவருக்கு பரிசுத்த ஆவியானவராலே அவர் வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அதுக்கு முதல் அதாவது ஆவியானவராலே அவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுவதற்கு முன்பாக ஒரு காரியம் நடக்கிறது. அது என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, முதல் இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் காணப்பட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோர்தானை விட்டு திரும்பி. அப்போ பாருங்கள், இப்போ யோர்தான் பாருங்கள் இயேசு அந்த இடத்துல அவர் ஞானஸ்நானம் எடுக்கத்தான் வேண்டும். அப்போ யோர்தானுக்கு அவர் வரத்தான் வேண்டும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு அதாவது பரிசுத்த ஆவியால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாமும் பார்த்தீங்கன்னா சில காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் யோர்தான் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம்தான். ஏனென்றால் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அந்த இடத்துக்கு இயேசு வர வேண்டி தான் இருந்தது. அப்போ அந்த இடத்துல வந்தால்தான் அவர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அப்போ அந்த இடத்துல ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு அவர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யோர்தானே அவர் இருக்கவில்லை. அவர் யோர்தானை விட்டு திரும்பின பிறகுத்தான் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை அவர் கொண்டு செல்லப்பட்டார் என்று நாங்கள் பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். ஆனால் நாம் அப்படி சில காரியங்களை இருந்து விடுகிறோம். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நாம் அப்படி இருந்து விடுகிறோம். அப்போ நாம் கடந்து நாம் போக வேண்டும். அப்போ கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஓட்டத்திலே, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பயணத்துக்கு நாம் கடந்து போக வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் பார்த்தீங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்றுட்டேன் என்று சொல்லி நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்டா அப்படியே நாம் இருந்து விடுகிறோம். ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கும்போது இயேசு யோர்தானை விட்டு அவர் என்ன செய்கிறார், கடந்து போனார். அப்போ யோர்தானை விட்டு அவர் செய்கிறார் கடந்து போக வேண்டும். அப்போ அதுதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படி நாம் இருந்து விடுகிறோம். அப்போ நாம் கடந்து போக வேண்டும். பல காரியத்தில் நாங்கள் அப்படியே நாம் இருந்து விடுகிறோம். பாருங்கள், இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு தங்கி இருக்கிற வாழ்க்கை அல்ல, அது ஒரு பயணம் செய்கிற வாழ்க்கை என்று நம்முடைய பயணத்தை நாம் ஆரம்பித்து இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு நாம் பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம். அப்போ நம்முடைய பயணம் எங்கே போக வேண்டும் என்றால் பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் பங்கு பெற வேண்டும். அதுக்கு தான் நம்முடைய பயணம் போய்கொண்டிருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் நாம் செட்டில் ஆகி அப்படி உலகத்தில் நாம் தங்கி இருக்கிறதுக்காக அல்ல. அப்போ அந்த யோர்தானை விட்டு நாம் கடந்து போக வேண்டும். அப்போ இயேசுவும் பார்த்தீங்கன்னா அவர் ஞானஸ்நானம் எடுத்தது உண்மைதான், யோர்தானுக்கு அவர் வர வேண்டி தான் இருந்தது. ஆனால் யோர்தானுக்கு அவர் ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு யோர்தானை விட்டு அவர் திரும்பி அவர் பரிசுத்த ஆவியானவராலே
நடத்தப்பட்டார். அப்போ அந்த நிலைமைக்கு நாம் வர வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறதுக்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்னா யோர்தானை விட்டு நாம் திரும்பி போக வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பல யோர்தான்கள் காணப்படுகிறது. நாம் அப்படியே நாம் தங்கி இருக்கிறோம், அந்த இடத்திலே அப்படி நாம் தங்கி இருக்கிறோம். இதுதான் நல்ல இடம் என்று சொல்லி, இது செழிப்பான இடம் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்டா நாம் அப்படியே தங்கி இருக்கிறோம். பாருங்கள், ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். பாருங்கள், இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த இயேசு இந்த மலையிலே மறுரூபமான பிற்பாடு பார்த்தீங்கன்னா அங்கே இயேசுவோடு கூட பார்த்தீங்கன்னா எலியாவும் மோசேயும் காணப்படுகிறார்கள். அப்போ உடனே பார்த்தீங்கன்னா பேதுரு சொல்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. பாருங்கள், அந்த இடத்துல இருக்கிறது நல்லது என்று சொல்லி அங்கே பேதுரு சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், இயேசு வந்தது பார்த்தீங்கன்னா அவன் மறுரூபமாகிட்டு அப்படியே அங்கே அவங்க இருக்கிறதுக்காக இயேசு வரவில்லை. பாருங்கள், அவர் கல்வாரிக்கு அவர் போக வேண்டும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிக்க வேண்டும். அவர் அதாவது கடந்து போக வேண்டும் அவர். அப்போ இவங்க பாருங்கள், பேதுரு என்ன சொல்ல, இங்கே நாங்கள் இருக்கிறது நல்லது, அப்போ இங்கே நாம் தங்கியிருப்போம். பாருங்கள், மகிமை இருக்குது, உங்களுடைய மகிமை இங்கே காணப்படுகிறது. மோசேயும் இருக்கிறார், எலியாவும் இருக்கிறாங்க. ஸோ இங்கே நாம் தங்கியிருக்கோம். அதான் அங்கே பார்க்குறோம். அப்போ என்ன சொல்கிறார்கள்? கூடாரம் போடுவோம் என்று சொல்லி. அப்போ யார் கூடாரம் போடுவார்கள்? தங்கி இருக்கிறவர்கள் தான் கூடாரம் போடுவார்கள். ஆபிரகாம் பார்க்கும்போது அவர் பயணம் செய்த பிற்பாடு அவர் கூடாரம் போட்டார். அப்போ கூடாரம் போட்டு அந்த இடங்களே தங்கியிருந்தார்கள். அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவர்கள் போய் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அப்புறம் அவர்கள் கடந்து போனார்கள். அப்போ நாம் தங்கி இருப்பதற்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம் என்றால் கூடாரத்தை போடுவோம். இங்கே தான் இங்கே நாங்கள் பேதுருவை பார்க்கும்போது நாம் இங்கே கூடாரம் போடுவோம் என்று சொல்லி அவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறாரு. நாங்கள் இருக்கிறது இங்கே நல்லது என்றால் நாம் இங்கே கூடாரத்தை போட்டு இங்கே நாங்கள் தங்கியிருப்போம் என்று சொல்லி. ஆனால் இயேசு பார்த்தீங்கன்னா அவர் நாம் இங்கே தங்கியிருக்கிறதுக்காக அல்ல, அப்போ இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்காக நம்முடைய வாழ்க்கை அல்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் ஆயத்தப்பட வேண்டிய இடங்கள் தான். இந்த பூமியிலே நாம் ஆயத்தமாகி நம்முடைய மணவாளனை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய அவருடைய வரியைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அப்போ அதுதான் முக்கியம். அப்போ நாம் கடந்து போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி காணப்பட வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு பூரணமடைய வேண்டும். அப்போ நாம் அப்படியே யோர்தானில் இருக்கக்கூடாது. இங்கே நாம் இங்கே நாம் தங்கியிருந்து இங்கே நாம் கூடாரத்தை போடுவோம் என்று சொல்லி பேதுரு சொன்னது போல நாம் இங்கே தங்கியிருந்து கூடாரம் போடுவதற்கல்ல, அப்போ நாம் கடந்து போக வேண்டும். அப்போ அதுதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஞாயிற்றுக்கிழமை நான் சேர்ச்சிக்கு போய் விட்டேன்னு சொல்லி திருப்தியாக நாங்கள் இருக்கிறோம். இனி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம் என்றால் அதிலே திருப்தியாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துக்கு ஏற்ற காரியத்தை நாம் செய்து கொண்டு உலகத்தாரை போல நாங்கள் வாழ்ந்து கொண்டு எங்களுக்கென்று ஒரு பெயரை உண்டாக்கி எங்களுக்கென்று பணத்தை சேர்த்து பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் செட்டில் ஆகிறதுக்கு ஏற்ற விதமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அப்போ நாம் அதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் பரலோகத்துக்கு நாம் போக வேண்டும். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, இந்த பூமியிலே நம்முடைய குடியிருப்பு இல்லை. அப்போ நாம் என்ன செய்கிறோம்? இங்கே நாம் தங்கி இருக்கிறோம். அப்போ பாருங்கள், யோர்தானை விட்டு இயேசு என்ன செய்தார்? யோர்தானை விட்டு திரும்பினார். அப்போ யோர்தானுக்கு வந்தது உண்மைதான். ஆனால் யோர்தானில் ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கடந்து போகிறார் என்று அவர் கடந்து போக வேண்டும். பல காரியங்களை செய்ய வேண்டும். பிதாவின் சித்தத்தை அவர் செய்ய வேண்டும். அப்போ அதனால் அவர் கடந்து போகிறார். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் அவரை நடத்தினார். பாருங்கள், அப்போ இன்றைக்கு நாம் யோர்தானை விட்டு நாம் கடந்து போக வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல காரியங்கள் நமக்கு யோர்தானாக இருக்கிறது. அது நல்ல காரியம் தான். ஏன்னா ஞானஸ்தானம் எடுக்க அந்த இடத்துக்கு போகத்தான் வேண்டும். இயேசு அந்த இடத்துக்கு போனார் தான். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு அங்கேயே தங்கி இருக்க இல்லை, அவர் கடந்து போனார். அப்போ நானும் நீங்களும் பார்த்தீங்கன்னா நாம் கடந்து போக வேண்டும். அப்போ இன்றைக்கு நம்ம எதை பிடித்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு வாங்கி பணத்தை சேர்த்து உலக காரியத்திலே பிடித்து கொண்டிருக்கிறார். தங்களுக்கென்று ஒரு பெயரை உண்டாக்கி அப்படியே அவர்கள் செட்டில் ஆகி அங்கேயே அப்படி தங்க விரும்புகிறார்கள். அப்போ உலக வாழ்க்கைக்காகத்தான் அவர்கள் அதிகமாக பிரயாசப்படுகிறார்கள். நாம் கடந்து போக வேண்டும். பாருங்கள், ஆபிரகாமை பார்க்கும்போது அவர்களுக்கென்று சொந்தமாக எந்த ஒரு வீட்டையும் அவர்கள் கட்டவில்லை. அவர்கள் கூடாரத்தில் தங்கியிருந்தார்கள். பரதேசியா அவர்கள் வாழ்ந்தார்கள். இரண்டாம் அவங்களுடைய ஃபோக்கஸ் என்ன தெரியுமா? பரலோகத்துக்கு போக வேண்டும். அதனால தான் அவர்கள் பரதேசியாக இருந்தார்கள். பாருங்கள், ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன்.
எபிரேயர் 11:9-10 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோடும் கூடாரங்களை குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். பாருங்க, அந்த கானான் தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம்தான். அது ஆண்டவராலே வாக்கு கொடுக்கப்பட்ட தேசம்தான். ஆனால் அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து. அவர்கள் எப்படி இருந்தாங்களாம்? பரதேசியை போல். பரதேசியை என்ன சொல்லணும்னா, அவர்களுக்கு நிரந்தரமான இடம் இல்லை. அவர் அப்படி கடந்து போய்கொண்டே இருப்பார்கள். அப்போ அவர்கள் தங்குறதுக்குன்னு இடத்தை அவங்களுக்கு இல்லை, அப்படியே கடந்து போவாங்க. அதான் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திராகி ஈசாக்கோடும் யாக்கோபோடும் எப்படியா கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். அப்போ அவர்கள் வீடு கட்டி நான் அப்படியே எல்லாம் செய்திருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி செய்யலை. அவர்கள் எதுக்காக காத்திருந்தார்களாம்? 10ஆம் வசனம் சொல்லுது, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அப்போ அவன் கடந்து போக விரும்பினாங்க. என்றால் தேவன் பார்த்தீங்கன்னா தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு பாருங்கள். அப்போ நம்முடைய இந்த உலகத்தில் நாம் கட்டுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அழிந்து போகிறோம், அதெல்லாம் நிலைத்திருக்காது. அதான் நாம் வெளிப்பாடு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக வானமும் பூமியும் அகன்று போயின என்று சொல்லி. அப்போ இந்த உலகத்தில் நாம் நமக்கென்று சேர்த்து வைக்கிற காரியங்கள், நமக்கென்று பேருண்டாக்க செய்கிற காரியங்கள் எல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழிந்து போயிடும், அகண்டு போயிடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்திபாரம் இல்லாத காரியங்கள். அதெல்லாம் அஸ்திபாரம் இருந்தால் தான் அது உறுதியாக இருக்கும். அப்போ அந்த உலக ரீதியாக இருக்கிற எல்லா காரியங்களும் நாம் எதற்காக பிரயாசப்படுகிறோமோ அதுக்கெல்லாம் அஸ்திபாரம் இல்லாதது, அது அப்படியே அழிந்து போய்விட்டுரும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு 10ஆம் வசனத்திலே, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தானாம். அப்போ இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா நாம் எதை நாம் செய்தாலும், இந்த உலகத்திலே நாம் சந்தோஷமாய் வாழ்வதற்காக இந்த உலகத்தில் நாம் பல பிரயாசங்கள் செய்யலாம். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்திபாரம் இல்லாதது. அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அகன்று போய்விட்டுரும். அப்போ இங்கே சொல்லப்பட்டபடி நாம் எதற்காக நாம் காத்திருக்க வேணுமாம்? பாருங்கள், ஆபிரகாம் அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும், ஈசாக்கு யாக்கோபு எல்லாரும் பாருங்கள் கூடாரங்களை குடியிருந்தார்கள். பாருங்கள், அப்போ அவர்கள் எல்லாம் கூடாரங்கள் குடியிருந்து பாருங்கள் அஸ்திபாரமுள்ள நகரத்துக்கு அங்கே காத்திருந்தார்கள். அப்போ அதான் முக்கியம், நாம் கடந்து போக வேண்டும். அப்போ இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை இது இப்போ நிரந்தரமாக நாங்கள் வாழ்வது இல்லை. நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையானதெல்லாம் பரலோகம் ஆயத்தமாக்கி விட்டது. அப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எதற்காக நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும் என்றால், நித்திய ஜீவனுக்கு நாங்கள் போகத்தக்க விதமாகத்தான் நம்முடைய கிரியைகளும் நம்முடைய செயல்களும் இருக்க வேண்டும். அப்போ அது நாம் என்ன செய்ய வேண்டுமெண்டா, அந்த நித்திய ஜீவனுக்கு போவதற்கு நாம் என்ன செய்யணும்? கடந்து நாம் போக வேண்டும். அதை நாம் தனியாக போவதில்லை, பரிசுத்த ஆவியாக நம்மை நடத்த வேண்டும். அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ தேவன் யோர்தானை விட்டு திரும்பி பாருங்கள், இயேசு திரும்பி பரிசுத்த ஆவியானவராலே அவர் கொண்டு செல்லப்பட்டார், நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதுதான் முக்கியம். அப்போ யோர்தானை விட்டு திரும்பினால்தான் ஆவியானவர் அடுத்ததாக நம்மை நடத்துவார். அப்போ யோர்தானை விட்டு நாம் திரும்பாமல் ஆவியாக நம்மை நடத்த முடியாது. அப்போ பல காரியத்தை நாம் விட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் நாம் விட வேண்டி இருக்கிறது. இந்த உலக காரியங்களை நாங்கள் பிடித்து கொண்டு இருக்காதபடிக்கு இந்த உலக காரியங்களை நாங்கள் விட்டு திரும்பினால்தான் பரிசுத்த ஆவியாக நம்மை நடத்துவார். அப்போ அதுதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இயேசு யோர்தானை விட்டு திரும்பி பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட்டார் என்று நாங்கள் பார்க்குறோம். அப்போ நாங்கள் எதை விட்டு நாம் திரும்ப வேணும்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ முதல் காரியத்தை நாங்கள் பார்ப்போம், நாம் எதை விட்டு திரும்ப வேணும் என்று. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகியால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மன திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. பாருங்கள், அப்போ இங்கே என்ன சொல்லப்படுகிறன்னா, நாம் எதை விட்டு நாம் திரும்ப வேணும் என்றால், முதலாவது காரியம் கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு கடந்து போக வேண்டும். அதெல்லாம் ஆரம்ப கால காரியங்கள். பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், நாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் நம்மை பலப்படுத்துவதற்கு கத்தெடுத்து நம்மை சேர்க்கிறதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த மூல உபதேசங்களை நாங்கள் பார்க்குறோம். அதான் பாருங்கள், கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு.
அப்போ அதெல்லாம் ஆரம்ப காலத்து வளர்ச்சிக்காக, ஆரம்ப காலத்துக்கு. ஆனால் நாம் கடந்து போக வேண்டும். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இந்த மூல உபதேசம் முக்கியம். ஏன்னா அதை தான் கிறிஸ்துவை அன்பு கூறவும் அவரை கிட்டி சேரவும் இந்த மூல உபதேசம் நமக்கு வழி நடத்தினது. ஆனால் நான் வாழ்நாள் முழுவதும் பாருங்கள் இந்த மூல உபதேசத்தை நாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நாம் கடந்து போக வேண்டும். நாம் பார்த்தீங்கன்னா குழந்தைத்தனத்தை விட்டு நாம் பூரண புருஷனாக நாம் வளர வேண்டும். அப்போ அதெல்லாம் ஆரம்ப காலத்து ரட்சிக்கப்பட்ட நாங்கள் குழந்தையாக கிறிஸ்துவுக்குள் பிறக்கப்படுகிறோம். அப்போ அந்த குழந்தையாய் பிறந்த நாங்கள் பாருங்கள் நாம் வளர வேண்டும். கிறிஸ்துவுக்கென்று நாம் வளர்ந்து நாம் கடந்து போக வேண்டும். அப்போ அதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையாக நாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நமக்கு மூல உபதேசம் முக்கியம். அப்போ தான் நாம் இயேசுவை நாங்கள் பற்றி கொள்ளலாம், இயேசுவை சரியான விதத்தை நாம் அறியலாம். அப்போ தான் சொல்லப்பட்டிருக்கு, நான் மூல உபதேசங்களை நாம் விட்டு செத்த கிரிகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல். அப்போ அதெல்லாம் நமக்கு ஆரம்ப காலத்திலே, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலே அதுதான் நமக்கு அஸ்திபாரமாக இருந்தது. அப்போ கர்த்தரை விட்டு நான் பின்வாங்கி போகாத படிக்கும், கர்த்தரை விட்டு நான் விலகி போகாத படிக்கும் அந்த ஆரம்ப கால இந்த மூல உபதேசங்கள் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அஸ்திபாரமாக இருந்தது. ஆனால் நான் கடந்து போக வேண்டும் என கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வளருகிற வாழ்க்கை. அதான் முக்கியம். பாருங்கள், சீஷர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ந்தாங்க, அவங்க கிறிஸ்துவுக்குள் வளர்ந்தாங்க. அப்போ அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். ஆனால் ஆரம்ப காலத்திலே பார்த்தீங்கன்னா குழந்தை எது குடிக்கும்? பாலை தான் குடிக்கும். அப்போ அது வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த பாலை குடித்தால் பாருங்கள் அந்த குழந்தை வளர முடியாது. என்ற வளர்வது கேட்ட பார்த்தீங்க பலமான ஆகாரம் தேவை. அப்போ குழந்தையாக இருக்கும்போது பால் அந்த குழந்தைக்கு பொருந்தும். அப்போ பலமான ஆகாரம் அந்த குழந்தைக்கு பொருந்தாது. அப்போ என்ன நடக்குமெண்டா அந்த பால் குடிக்கிற குழந்தை காலப்போக்கில் அந்த பால் குடிக்காமல் பலமான ஆகாரத்தை அது உணவு உண்ண அது தகுதி உள்ளதாய் மாறும். அப்போ ஒரு வளர்ச்சி நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதுதான் முக்கியம். அப்போ ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா இந்த மூல உபதேசத்தை விட்டு நாம் கடந்து போக வேண்டும். அப்போ இன்றைக்கு நாங்கள் இன்னும் அதே காரியத்தை பிடித்து கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி இருக்காது. ஆனால் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்காது. அப்போ அந்த ஆரம்ப கால அந்த உபதேசத்தை நாம் பிடித்து கொண்டிருப்போம். பாருங்கள், அதான் அந்த ஒரு காரியத்தை நாங்கள் காட்ட விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷர் மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அழகாக கற்றுத்தருகிறது. பாருங்கள், அப்போ நாம் ஆரம்ப காலத்திலே இருந்து நாம் வளராமல் போனோம் என்றால் பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறதுண்டா. பாருங்கள், நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோட பேசக்கூடாமல். அப்போ ஆவிக்குரியவர்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் வளர்கிறவர்கள். அப்போ நாம் ஆரம்ப காலத்தில் அந்த மூல உபதேசத்தை பிடித்து கொண்டு அதில் நாங்கள் இருந்தோம், அந்த பாலை குடித்து கொண்டு இருந்தோம் என்றால் கிறிஸ்து நம்மிடத்தை எதிர்பார்க்குற அந்த வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. அதான் நீங்கள் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் கொரிந்தி சபைக்கு பார்த்து, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் எண்ணி உங்களோடு பேசக்கூடாமல் பாருங்கள் என்ன சொல்கிறார், மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளும் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அதான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சில பலமான ஆகாரம், அந்த பலமான உபதேசம், கர்த்தருடைய ஆவிக்குரிய அந்த வார்த்தைகள் சில பேருக்கு கடினமாக இருக்கிறது. அப்போ அவர்கள் அதால் கேட்க முடியாமல் இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், இது கடினமான உபதேசம், இது யாராலே கேட்கக்கூடும் என்று சொல்லி யோவானின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே சீஷர்கள் பாருங்கள், இயேசுக்கு அநேக சீஷர்கள் இருந்தார்கள். அதில் ஒரு சீஷர் கூட்டம் சொல்லுகிறார்கள் பாருங்கள், இயேசு தன்னை பற்றி சொல்லும்போது பல காரியத்தை உபதேசமாக சொல்லும்போது அந்த சீஷர் கூட்டம் அநேகர் பேர் என்ன சொல்லுகிறார்கள் என்று, இது கடினமான உபதேசம், இது யாராலும் கேட்க முடியாது என்று சொல்லி.
அப்போ அதுதான். அப்போ அது ஏன் கடினமான உபதேசம் என்றால், நாம் பாலை குடித்தபடியால் நமக்கு இந்த பலமான ஆகாரத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியலை, அது நமக்கு ஜீரணிக்க முடியலை என்ற நாம் பாலை குடித்து குடித்து நாம் பழகிட்டோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு நாம் 20 வருஷம் இருக்கலாம், ஆனால் நாம் பாலை குடித்து குடித்து நாம் பழகினபடியினால் அந்த பலமான அந்த ஆகாரம், கிறிஸ்துவுக்குள் என்னை வளர வைக்கிற அந்த ஆகாரம், ஆவிக்குரியவனாக என்னை மாற்றுகிற அந்த ஆகாரத்தை நான் உண்ண முடியலை. அதனால் நான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளமெண்டி நாங்கள் பேச வேண்டியதாக இருக்குது. ஏனென்றால் மாம்சத்துக்குரியவளாக நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் இன்னும் கர்த்தருக்குள் வளரவில்லை. நீங்கள் சபைக்கு வருகிறீர்கள் தான், ஆராதனை செய்கிறீர்கள், எல்லாம் செய்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி இல்லை. கிறிஸ்து எதிர்பார்க்கிற வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கை இல்லை, நீங்கள் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறீர்கள் என்று சொல்லி எங்கள் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற நாங்கள் பார்க்குறோம். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பாலை குடித்து கொண்டே இருந்தோம் என்றால் நமக்கு பலன் இருக்காது. அப்போ சத்துருவை நாம் எதிர்த்து நிற்கவோ, பிசாசின் கிரியை நாங்கள் மேற்கொள்ளவோ, அவனை எதிர்த்து நாங்கள் போராடவோ நமக்கு பலன் இல்லாமல் இருக்கும். பிசாசு நாமை மேற்கொள்ள இலகுவாக போய்விட்டுரும். பாருங்க, ஒரு குழந்தையை மேற்கொள்வதற்கும் பாருங்க ஒரு பலமுள்ள புருஷனை மேற்கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு குழந்தையை டப்புன்னு நான் மேற்கொள்ள முடியும், ஏன்னா குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா பலன் இருக்காது, அந்த குழந்தையை நாங்கள் உடனே நாங்கள் மேற்கொள்ள முடியும். ஆனால் ஒரு பலமுள்ள ஒரு புருஷனை பார்த்தீங்கன்னா அவனை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும். அவனோடு நாம் பாருங்க எதிர்த்து நாம் போராட எனக்கு அந்த பலன் இருக்கான்னு நாம் சிந்திப்போம். ஏன்னா அவன் ஒரு வளர்ந்த புருஷன், அவன் பெரிய ஒரு பலசாலி என்று சொல்லி பாருங்க நாம் அவனை பார்த்து நாம் பயப்படுவோம். அப்போ தான் குழந்தைக்கும் ஒரு வளர்ந்த ஒரு புருஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். அப்போ பிசாசு பார்த்தீங்கன்னா நம் குழந்தையாக இருந்தோம் என்றால் அவன் நம்மை இலகுவாக வஞ்சிப்பான். பிழையான உபதேசங்கள் மூலமாக பாருங்க நம்மை வஞ்சிப்பான், பிழையான அற்புதங்கள் மூலமாக. உலகத்தில் நடக்கிற காரியம் நாங்கள் பார்க்குறோம். பிழையான உபதேசம் ஒரு பக்கம் இருக்கிறது, பரியாசம் பண்ணுகிற காரியங்கள் அதிகமாய் காணப்படுகிறது, மற்ற ஊழியக்காரர்களை குற்றப்படுத்துகிற காரியங்கள் காணப்படுகிறது. இப்படியான காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நாம் கேட்கும்போது நாம் குழந்தைகளாக இருந்தோம் என்றால் அதை அப்படியே கேட்டு அதை அப்படியே நம்பி விடுவோம். பாருங்கள், குழந்தை அப்படி தானே, என்னத்தை சொன்னாலும் குழந்தை நம்பி விடும். ஏன்னா தானாகவே சிந்திக்காது அந்த குழந்தை, சொல்லுகிற காரியத்தை எல்லாம் நம்பி பார்த்தீங்கன்னா ஏமாந்து போய் விட்டுரும். அப்போ இங்கே அத்தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ பிசாசு என்ன செய்கிறான் என்றால் அந்த மூல உபதேச நாம் அப்படியே வைத்திருக்கிறான், ஆசீர்வாதம், செழிப்பு. அதை நாம் பிடித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பாருங்க சில இடங்களிலே பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை மாத்திரம் அவங்களுடைய வார்த்தை இருக்கும். சபைகளிலே ஆசீர்வாதத்தை குறித்து மாத்திரம் தான் பிரசங்கிப்பார்கள், ஒரு மனம் திரும்புதலை குறித்து சொல்ல மாட்டார்கள். பல பாவங்களை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எச்சரிக்க மாட்டார்கள். ஆசீர்வாதத்தை பற்றியே அவர் பேசி கொண்டிருப்பார்கள். அப்போ ஜனங்களும் அதுதான் விரும்புகிறார்கள். கண்டிக்கிற வார்த்தைகள், மனம் திரும்புவது கேட்ட வார்த்தைகள், நம்மை உணர்த்துவிக்க வார்த்தைகள், நாம் ஆயத்தப்படத்தக்க வார்த்தைகளை இன்றைக்கு அநேகர் கேட்க விருப்பமில்லை. அப்போ அவர்கள் எதை விரும்புகிறார்கள் என்று சொன்னால் இப்படியான பார்த்தீங்கன்னா வார்த்தைகள், அதாவது தங்களுக்கு விருப்பமான வார்த்தைகள், அதாவது ஆசீர்வாதமான வார்த்தைகள், செழிப்பான வார்த்தைகள், அதை கேட்க விரும்புகிறார்கள். அதான் குழந்தை. அப்போ அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா பாலை குடித்து குடித்து கொடுத்து அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்டு கேட்டு அப்படியே அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ பிசாசின் வலைக்குள், பிசாசின் கண்ணிக்குள் பார்த்தீங்கன்னா அவர்கள் சிக்கி விடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பலன் இல்லை. அப்போ பிசாசு இலகுவாக அவர்களை மேற்கொண்டு இன்றைக்கு பாருங்கள் எத்தனை கிறிஸ்தவர்கள் பாருங்கள் இன்றைக்கு பிசாசின் பிடியிலே பிடிக்கப்பட்டு இருக்கிறார்கள், அவனுடைய மயக்க நிலைமையில இருக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்கள் அவனுடைய மனது குருட்டாக்கப்பட்டிருக்கு, அநேகர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாருங்கள் ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்பட்டாலோ இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா இந்த மூல உபதேசத்தை பார்த்தீங்க அதை பிடித்து கொண்டு ஆரம்ப கால அந்த வசனங்களை பிடித்து கொண்டு அவர்கள் அப்படியே வளராதபடிக்கு அவங்க அப்படியே இருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பிசாசின் வஞ்சனையினால் இழுப்புண்டு அவர்கள் அவனுடைய மனது குருட்டாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிசாசு இச்சைப்படி செய்ய அவனால் அநேகர் பிடிபட்டிருக்கிறார்கள். அப்போ பிசாசு என்ன செய்கிறான்டா தன்னுடைய இச்சையை அவர்கள் மூலமாக நிறைவேற்றுகிறான். அப்போ அந்த தன்னுடைய இச்சையை அவர்களை மூலமாக நிறைவேற்றி அவர்களை அப்படியே நடத்துகிறான். அதான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல பேர் பலவிதமான கட்டுகளில் இருக்கிறார்கள். என்று அவர்கள் பலமுள்ள ஆகாரத்தை அவர்களுக்கு புசிக்க முடியலை, என்று அது பழக்கம் இல்லை அவங்க, அதனால் அவங்க வளர முடியலை. அப்போ பாலை குடித்து குடித்து இருக்கிறபடியினால் வருஷங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பாலை குடிக்கிறபடியினால் அவர்கள் வளர முடியலை, கிறிஸ்துவுக்குள் அவர்கள் வளர முடியலை. அப்போ பிசாசு அவர்கள் அப்படி மேற்கொண்டு அவன் தன்னுடைய கைக்குள்ளே வைத்திருக்கிறான். இன்றைக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதிகமான பேர் இப்படியான பிழையான உபதேசங்கள், சத்துருடைய காரியங்களை சிக்குண்டு அதில் வெளியில் வராதபடிக்கு இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிறார்கள். அத்தை நீங்கள் சொல்லப்படுகிறது பாருங்கள்.
நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல், பாருங்கள் என்ன சொல்ல, பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடி இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ நான் பாலை குடித்து கொண்டு இருந்தேன் என்றால் பாருங்கள் எனக்கு ஒன்று பலன் இல்லாமல் இருக்கும், ரெண்டாவது நான் மாம்சத்துக்குரியவனாக இருப்பேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை. மாம்சம்தான் என்னை நடத்துகிறது. ஏன் மாம்சம் நடத்துகிறது என்றால் பிசாசு நாமே மேற்கொண்டபடியினால் தான். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், பிசாசு இச்சம்படி செய்ய அவனால் பிடிப்பட்ட. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறதுக்கு பிசாசினாலே நடத்தப்படுகிறேன். அப்போ தான் மாம்சத்தின் கிரி எனக்குள் காணப்படுகிறது. அதான் இங்கே சொல்லப்படுது. ஏனென்றால் நான் என்ன செய்தேன்னு சொன்னால், நான் பலமான போஜனத்தை நான் உண்ணாதபடியினாலே அது சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் இன்னும் பாலை குடிக்கிறபடினால் இன்னும் நீங்கள் மாம்சக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. ஏனென்றால் நீங்கள் பாலை குடித்து கொண்டிருக்கிறீங்க, மாம்சக்காரி உங்களுக்கு காணப்படுகிறது. கர்த்தர் எதிர்பார்க்குற வளர்ச்சி உங்களுக்கு இல்லை. கர்த்தர் எதிர்பார்க்குற பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்தம் உங்களோட வாழ்க்கையில் இல்லை. கர்த்தர் எதிர்பார்க்குற பார்த்தீங்கன்னா நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் இல்லை. என்னென்ன உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இன்னும் வளராமல் இருக்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம் என்றால் பால். நீங்கள் பாலை குடிக்க விரும்புகிறீங்க, பலமான ஆகாரத்தை நீங்கள் விரும்பவில்லை. அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி இல்லை. அத்தங்க வசனம் சொல்லுகிறது பாருங்கள், 3ஆம் வசனம் சொல்லுகிறது, பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியினால். பாருங்கள், அப்போ அவங்களோட வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லை. அப்போ அவங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள், ஆவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள், தவறாமல் செபிக்கிறார்கள், ஒரு கிறிஸ்தவனாக செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா கர்த்தர் எதிர்பார்க்குற மாற்றங்கள் இல்லை. அப்போ அவர்களுக்குள் பார்த்தீங்கன்னா பொறாமை இருக்கிறது, வாக்குவாதங்கள் இருக்கிறது, பேதகங்கள் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் மாம்சத்துக்குரிய காரியங்கள். அதிலிருந்து அவர்கள் வெளியில் வர முடியலை. பிசாசு அப்படி அவர்களை கட்டி வைத்திருக்கிறான். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் பலமுள்ள ஆகாரம் இல்லை. அப்போ பலமுள்ள ஆகாரம் தான் பாருங்கள் என்னை மாற்றும். அப்போ கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி என்னை அது வளர வைக்கும். அப்போ எனக்கு ஒரு பலன் உண்டாகும். அப்போ பிசாசின் கிரியைகளை எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இருக்கும். அப்போ அதுதான் சொல்லப்படுகிறது. அப்போ பாருங்கள், பால் உண்வதற்கும் ஒரு பலமான ஆகாரத்தை உண்ணுவதற்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி. அப்போ குழந்தையாக நாம் இருந்தோம் என்றால் குழந்தை கேட்ட காரியத்தை தான் நாம் செய்து கொண்டிருப்போம். நம்முடைய ஜெபம் பாருங்கள் குழந்தை கேட்ட விதமாக இருக்கும். என்னுடைய கிரியை குழந்தை கேட்ட விதமாக இருக்கும். என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை கேட்ட விதமாக தான் இருக்கும். ஒரு பூரண புருஷனை கேட்ட வளர்ச்சி நமக்குள் இருக்காது. அப்போ இதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ நாம் என்ன செய்யணும், கிறிஸ்துவை பற்றிய மூல உபதேச வசனங்களை விட்டு நாம் கடந்து போக வேண்டும். ஆரம்ப காலத்து அது நமக்கு முக்கியம்தான். மூல உபதேசம் நமக்கு முக்கியம். ஸோ அதை பிள்ளையாக விளங்கி கொள்ளாதீங்க. ஆரம்ப காலத்தில் நமக்கு ஞானஸ்தானம் என்னென்னு நமக்கு தெரிய வேண்டும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, மூல உபதேசங்கள் நமக்கு முக்கியம். அதுதான் நம்மை கட்ட அதை உதவி செய்கிறது. நம்மை கர்த்தருக்குள் நம்மை வளர அதுதான் உதவி செய்கிறது. ஆனால் தொடர்ந்தும் நாம் வளர்ந்து போக வேண்டும். நாம் அப்படி அதில் இருக்கக்கூடாது. அப்போ அதில் நாம் இருந்தோம் என்றால் நாம் அப்படியே கிறிஸ்துவுக்குள் குழந்தையை அப்படியே நாம் இருந்து போய்விடுவோம். மற்றங்க சொல்லப்படுகிறது பாருங்கள், சகோதரரை நான் உங்களை ஆவிக்குரியவனை எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சக்குரியவனும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளும் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று என்ற அந்த பலமான ஆகாரம் அந்த வார்த்தை அவர்களுக்கு விளங்காமல் இருக்கும். அப்போ அதை குழந்தையாக இருக்கிறபடினாலே அந்த கர்த்தருடைய அந்த ஆழமான வார்த்தைகள் அது அவர்களால் விளங்க கொள்ள முடியாமல் இருக்கும். அது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். அப்போ அதனால் தான் அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் இந்த காரியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாருங்கள், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12-14 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாக இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானந்திரியங்களுடையவர்களாய் பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பாருங்கள், அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர்
3ஆம் அதிகாரம் 1-3 சொல்ல வார்த்தையின்படி தான் இங்கே எபிரேயரில் நாங்கள் பார்க்கும்போது அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற பாருங்கள். அவர் என்ன சொல்லுகிறார், காலத்தை பார்த்தால் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் இருக்கும் அல்லது 25 வருஷம் இருக்கும். ஆனால் காலத்தை பார்த்தா நீங்கள் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் அப்பா வளர்ச்சி வந்திருக்க வேண்டும், குழந்தையாக இருந்து பூரண புருஷனாக வந்திருக்க வேண்டும். உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதை நாங்கள் பார்க்குறோம். ஆரம்ப கால செய்திகள், நம்முடைய விசுவாசத்தை கட்டுகிற செய்திகள். அப்போ அந்த ஆரம்ப கால அந்த செய்திகளை திரும்பவும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. என்னடா பார்த்தீங்க, நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். அப்போ என்னண்டா அவர்கள் குழந்தையாக இருக்கிறார்கள், வளரவில்லை. அப்போ பழைய அந்த மூல உபதேசத்தை சொன்னா தான் அப்போ தான் அது விளங்கும் அவர்களுக்கு. அப்போ பலமுள்ள ஆகாரமாகிய கர்த்தருடைய வார்த்தையை சொன்னால் அவர்களாலே அது விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஏனென்னா குழந்தையாக இருக்கிறபடியினால். அப்போ அவர் என்ன செய்கிறார், திரும்பவுமாக மூல உபதேசத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்போ நம்ம பாசையில் சொன்ன போனால் ஆனா ஆவனா சொல்கிற மாதிரி தான் இருக்கும். வளர்ந்தவர்கள் தான், ஆனால் ஆனா ஆவனா பார்த்தீங்கன்னா அதுதான் அவர்களுக்கு தெரியும். மற்ற காரியங்கள் அவர்களுக்கு தெரியாது. அப்போ அவர்களுக்கு திரும்ப என்ன சொல்லும், திரும்ப ஆனா ஆவனா அவர்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதான் இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ குழந்தை கேட்ட காரியத்தை திரும்பமாக சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் எதிர்பார்க்கிறாருண்டா நாம் கடந்து போக வேண்டும். எப்படி இயேசு யோர்தானை விட்டு கடந்து போனாரோ, ஆவியானவர் அவரை நடத்தினாரோ, அப்போ ஆவியானவரை நடத்துவதற்கு சில காரியங்களை நான் விட்டு கடந்து போக வேண்டும். அப்போ ஆரம்ப காலத்திலே அது பார்த்தீங்கன்னா நமக்கு உதவியாக இருந்தது தான். அப்போ நம்ம ஆரம்ப காலத்தில் நமக்கு அது உதவியாக இருந்தது தான். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, நாம் அந்த காரியங்களை விட்டு நாம் கடந்து போக வேண்டும். அதான் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்குறோம். அது கடந்து போனால்தான் பாருங்கள் நாம் என்ன செய்கிறோம் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாக இருக்கிறான். அப்போ அந்த பலமான ஆகாரம் வரும்போது, நம்மை ஆயத்தப்படுத்துகிற வார்த்தை வரும்போது, நம்ம எச்சரிக்கிற வார்த்தை நமக்கு வரும்போது பாருங்கள் நமக்கு அதுக்கு பழக்கம் இல்லாமல் இருக்கும். ஏனென்றால் நாம் பாலை குடித்து குடித்து நாம் பழக்கப்பட்டுட்டோம். 14ஆம் வசனம் சொல்லும், பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலே பகுத்தறியத்தக்கதாக. அப்போ ப்ராக்டிக்கலாக நான் அதை கற்றுக்கொள்ள, அப்போ என்னுடைய வாழ்க்கையில் பாருங்கள் சோதனைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, அப்போ நான் அந்த பலமான ஆகாரத்தை நான் புசித்தபடியினால், அதை நான் உட்கொண்டபடியினாலே அப்போ நான் ப்ராக்டிக்கலாக சில காரியத்தை நான் மேற்கொண்டு நான் போவேன். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை எனக்குள் தங்கி இருக்கிறது. அப்போ நான் பலன் அடைந்து விட்டேன். அப்போ நான் சத்துரு நமக்கு எதிராக வரும்போது, அவன் நமக்கு முன்பாக கண்ணியை வைக்கும்போது அதை நாம் தாண்டி போகக்கூடிய விதமாக இருக்கிறது. அதான் நீங்கள் நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள். பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கு அது தகும். அப்போ குழந்தையாக இருக்கவனுக்கு அந்த ப்ராக்டிக்கலாக செய்ய முடியாது, ஏன்டா அவனால் முடியாது. ஆனால் அப்போ யாருக்கு முடியும் என்றால் பாருங்கள், பூரண வயது உள்ளவர்களுக்கே அது தகுமா. அப்போ அதனால் தான் கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறாரண்டா நாம் பலமுள்ள ஆகாரத்தை நாம் உண்ண வேணும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வளராவிட்டால் பாருங்கள் திரும்பவும் தேவனுடைய மூல உபதேசங்கள் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ பாலை குடிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ நாம் பலமான ஆகாரத்தை நாம் குடிக்க முடியாமல் இருக்கும். அப்போ பாலை உண்டால் என்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது. அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மன திரும்ப கேட்ட கனிகள் இருக்காது. 2வது ஆவின் கனி எனக்கு இருக்காது. மற்ற 3வது உணர்வு எனக்கு இருக்காது. 4வது ஆயத்தம் இருக்காது. என்னென்ன பால் உணரப்படினால அந்த பாலில் பார்த்தீங்கன்னா அதில் பலமான காரியம் ஒன்றும் இருக்காது. அப்போ பலமான ஆகாரம் உண்டால்தான் எனக்கு மன திரும்பது கேட்ட கனி நான் கொடுப்பேன். ஆவின் கனி எனக்குள் காணப்படும் காலப்போக்கில். 3வது எனக்கு உணர்வு எனக்கு இருக்கும், உணர்வுள்ளவனாக இருப்பேன். 4வது இயேசுவின் வருகைக்கு நான் ஆயத்தப்பட முடியும். அப்போ இதெல்லாம் பலமுள்ள ஆகாரம் தான் செய்கிறது. அப்போ இதை உட்கொள்ள பார்த்தீங்கன்னா கிறிஸ்து எதிர்பார்க்குற அளவு என்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த காரியங்களை விட்டு நாம் கடந்து போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாக வேண்டும். பாலை குடித்து கொண்டு அப்படி நாம் இருக்காதபடிக்கு, குழந்தைகளாக இருக்காதபடிக்கு, நாம் பூரண புருஷனாகுவதற்காக நாம் பலமான ஆகாரத்தை உண்டு நாம் கடந்து போக வேண்டும். தான் கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். இந்த காரியத்தை தான் நாங்கள் பார்க்குறோம். உங்களுக்கு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம்
14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிப்பட்டு அலைகளாய் இராமல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ குழந்தை நாம் தொடர்ந்து இருந்தோம் என்றால் என்ன நடக்கும் என்றால் பாருங்கள், மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல் அடிப்பட்டு நாம் அலைகிறவராக இருப்போம். அப்போ பாருங்கள், அந்த பலவிதமான காற்றுன்னு பார்த்தீங்கன்னா பிழையான உபதேசங்கள். அப்போ நாம் என்ன செய்கிறோம்னா, பல பேர் பார்த்தீங்கன்னா பலவிதமான உபதேசத்தை செய்கிறார்கள், பார்த்தீங்க செய்திகள் கொடுக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டபடி பலவிதமான காற்றினாலே எப்படியாம் அலைகளைப் போல் அடிப்பட்டு நாம் அலைந்து திரிவோம். என்ற குழந்தை பாருங்கள், எதை சொன்னாலும் குழந்தை நம்ம மேய்க்கினா அவங்க சொன்னேன், எதை நம்பிவிடும் அது. அதனால் என்ன செய்யும் குழந்தை பார்த்தீங்கன்னா, அந்த காரியங்களை நம்பி அப்படி அடிப்பட்டு தெரியும், அங்கே அலைஞ்சு இங்கே அலைஞ்சு தெரிஞ்சு கொண்டு இருக்கும். அப்போ அதனால தான் பிசாசு பார்த்தீங்கன்னா இப்படி குழந்தையாக இருக்கிறவர்களுக்கு பிழையான உபதேசங்களை அனுப்பி எப்படி பாருங்கள் ஏவாளை அவன் வஞ்சித்தானோ பாருங்கள், அவன் என்ன செய்வான்டா கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று நம்முடைய இருதயத்தை கெடுக்கிறதுக்காக இப்படியான பிழையான உபதேசங்களை அனுப்புவான். யாருக்கு அனுப்புவான் என்றால் பாருங்கள் குழந்தைகளுக்கு. என்னடா அவங்க குழந்தை எப்படிப்பட்டதான் பலம் இல்லாதவர்களாய் அவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு பலம் இல்லை. அப்போ உடனே பார்த்தீங்கன்னா பிசாசு அவர்களை மேற்கொள்வான். எப்படி இந்த பிழையான உபதேசத்தினாலே தன்னிடமாக பிசாசு அந்த அப்படிப்பட்டவர்களை இழுப்பான். அதனால தான் நாம் பூரண புருஷனாக வேண்டும் என்றால் நாம் கடந்து போக வேண்டும். அதான் இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ அந்த பலமான ஆகாரம் தான் பார்த்தீங்கன்னா என்னை பூரண புருஷனாக என்னை நடத்தும். அப்போ இந்த காரியத்தை நான் கவனமாக எடுக்க வேண்டும். ஸோ மிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு நாங்கள் பார்ப்போம். அடுத்த முறைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்.